மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே கோவை அமுதன் கொலை, கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது, திருவெற்றூரில் தனுஷ்குமார் கொல்லப்பட்டிருப்பது, தேனி மாவட்டத்தில் மேகமலை தொடர்ந்த அது சம்பந்தப்பட்டது, சென்னையில் 400% சொத்து வரி ஏற்றம் குறித்தது, மின் கட்டணம் மின் துண்டிப்பு குறித்து இப்படி 5 அவசர கட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தை தங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன். அவைகள்லாம் இன்னைக்கு ஒன்றது. ஏன்னா இப்ப கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த 5 அவசர கருதி இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினருக்கும் நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகின்றேன். பேரவை 55 விதியின் கீழ் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு 2 பொருள் குறித்து இன்று பேசுவதற்கு அன்றே நான் அனுமதி அளித்திருக்கிறேன். இன்று அவர் அதை தொடங்கி 2 தீர்மானங்களை பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை அவர் தெரிவிக்கலாம். அதைத் தொடர்ந்து இது குறித்து பொருள் குறித்து பேச கொடுத்திருந்தவர் வாய்ப்பு அளிக்கப்படும். மென்ஷன் பண்ணும். தலைவர்களே, கர்நாடக வனத்துறையினால் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 3 தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட சமூகத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதிக்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதே போல எண்ணூர் கொஸ்தலை ஆறு பக்கிங் கால்வாய் கடலில் கலக்கும், எண்ணூர் முகத்தோர பகுதியில் கொத்து கொத்தாக இறந்த மீன்களினால் அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்ற 2 தீர்மானங்களும் இன்றைக்கு பதிலளியும் நாளை கூட எடுத்துள்ளோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கூறிய இந்த 55 தீர்மானம் பற்றிய கருத்துரு காலையில் தான் வரப்பெற்றிருக்கிறது. தகுந்த பதிலை மாண்பு அமைச்சர்கள் தருகிற போது அவையில் எடுத்துக்கொள்வேன். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மென்ஷன் பண்றதுதான் கர்நாடகத்தில் நடைபெற்ற 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்த கவன ஈர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்த மாணவனின் கொலை, திருவொற்றியூர் நடைபெற்ற மாணவன் கொலை, அதேபோல் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணூர் அருகே மீன்கள் கொத்து கொத்தாக செத்து குவிந்திருப்பதை பற்றிய கவன ஈர்ப்பை பேரவைக்கு அளிப்பதாக தெரிவித்தார். உங்கள் கவன ஈர்ப்பு கவனத்தில் கொள்ளப்படுகிறது. உரிய நேரத்தில் அமைச்சரின் பதிலை பெற்று உங்களுக்கு அவையிலே பதில் அளிக்கப்படும்.